ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புளியோதரை ரெசிபி. இது வந்துட்டு நம்ம நார்மல் புளியோதரையில இந்த புளி சாதம் வந்துட்டு லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல இருந்து செஞ்ச ஒரு புளி சாதம். இதுவும் நம்ம நார்மல் புளி சாதம் மாதிரியே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மத்தியானம் செஞ்ச ரைஸ் வந்து மிச்சமாயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புளி சாதம் இது. இது சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். சரி வாங்க, இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் புளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மத்தியானம் செஞ்ச ரைஸ் வந்துட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. இப்போ இந்த ரைஸை வந்துட்டு நான் புளி சாதமாக மாற்ற போகிறேன் நாளைக்கு காலையில். ஆனால் இதுக்கு ஒன்று பார்த்துக்கணும், ரைஸ் வந்து உதிரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புளி சாதம் நல்லாயிருக்கும். குழஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இது செய்ய வேணாம், வேறு ஏதாவது செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது இந்த ரைஸ். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. ரைஸ் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இந்த அளவு சாதத்துக்கு இந்த அளவுக்கு புளி தேவைப்படும். இப்போ இந்த புளி தனியாக அதில் விட்டுலாம். நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது புளி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஓவர் நைட் ஊறணும். அப்படியே ஓவர் நைட்டு ஊறிச்சுன்னா இந்த ரைஸ் வந்துட்டு இந்த புளி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். காலையில் நாம் நாளைக்கு காலையில் இதை வந்து எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் வெளியிலே வச்சிடலாம், ஒன்றும் ஆகாது. இது ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால இது வந்து ஒன்றுமே ஆகாது, கிட்டெல்லாம் போகாது. இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், கீழே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி நம்ம இப்படியே இதை வச்சிட போகிறோம். நாளைக்கு காலையில் இதை எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நைட்டு ஊற வச்ச புளி வந்து சாதத்தில் எப்படி ஊறி இருக்குதுன்னு பார்ப்போம். இது பாருங்க, நல்லா ஊறிச்சு. எப்படி உதிரியாக இருக்க பாருங்க ரைஸு. இப்போ நல்லா உள்ள அப்சர்வ் ஆயிருக்கும் நம்ம போட்ட புளி மஞ்சள் பொடி உப்பு மிளகாய் பொடி எல்லாமே. இப்போ இது தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு க்ரன்ச்சோடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இது போக தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வச்சுருக்கிறது இந்த கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிச்சு. நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை 3 போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும், ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம் இந்த புளி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த ரைஸை வந்து இதில் சேர்த்திடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரைஸில் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்து நல்லா சூடாகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து புளி பச்சையாக போட்டிருக்கோம், அதனால இந்த ரைஸ் வந்து நல்லா சூடிடணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் ரைஸ். இப்போது ஒரு 5 நிமிஷம் பக்கமாக நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரைஸ் வந்துட்டு நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் புளியோதரை மாதிரியே தான், நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த புளி சாதம் வித் லெஃப்ட் ஓவர் ரைஸ். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் புளி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.